அப்பா, என்னம்மா? இனிமே கரெக்ட் டைமுக்கு மாத்திரை மருந்து எல்லாம் சாப்பிடுங்கப்பா. சரிம்மா. உடம்பு பாத்துக்கோங்க. என்ன ஜானகி, அதான் டாக்டர் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டார்ல. இப்படி மறுபடியும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா எப்படி? என்னங்க நீங்க? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஃபீல் பண்ணி தானே ஆகணும். விடுங்க. அதான் சொல்றேன், இப்படி பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தா வருத்தம் அதிகமாயிட்டே தான் போகும். ஜானகி, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்குமா. வா வாமா. கலா, இவங்களுக்கெல்லாம் டீ காஃபி ஏதாவது வாங்கி கொடு. வா வா. ஜானகி, நம்ம அப்பா சீக்கிரமா குணமாகி நம்ம வீட்டு ஊஞ்சல் உட்காந்து பகவத்கீதையோ ராமாயணமோ படிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேம்மா. நீ அதான் ஆசைப்படுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம அப்பா நம்மளையெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாருன்னு உனக்கு தெரியல. அப்படிப்பட்ட அப்பா குணமாகணும்னா நிறைய பணம் வேணுமா? உனக்கே தெரியும், எனக்குன்னு பேங்க் பேலன்ஸ் ஒன்றும் இல்லை. வாங்குற சம்பளம் கைக்கும் வாய்க்குமே சரியா போகுதுமா. அதனால நீ எப்படியாவது உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி ஒரு 20,000க்கு ஏற்பாடு பண்ண சொல்ல. 20,000மா? என்னம்மா 20,000ங்கிற? போமா, நம்ம பொறுத்த வரைக்கும் அது பெரிய அமௌண்ட்மா. ஆனா அவங்களுக்கு அது சின்ன அமௌண்ட் தான். ஏற்கனவே அப்பாவுக்கு அவர் மாசம் மாசம் பணம் கொடுத்துட்டு இருக்காரு. மேலும் மேலும் அவர் தொந்தரவு பண்ணா நல்லா இருக்காது. கேட்காம நீ பதில் சொல்லாத ஜானகி. கேட்டு பாரு ப்ளீஸ் ஜானகி. வழக்கமா புருஷங்காரன் தான் அது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வான்னு பொண்டாட்டிய பிறந்த வீட்டுக்கு அனுப்புவான். நீ என்னடானா பிறந்த வீட்டுக்கு பணம் வேணும்னு சொல்லி புருஷன் கிட்ட கேட்க சொல்ற? இங்க பாரு ஜானகி, வியாக்கியானம் பேசுறதுக்கு இது நேரம் இல்ல. அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க என்கிட்ட பணம் இல்லம்மா. என்னால எங்கேயும் கடன் வாங்கவும் முடியாதுமா. உன் புருஷன் வீட்டுல நீ பணம் வாங்கிட்டு தான் உண்டு. இத பாருமா, அப்பா குணமாய் வீட்டுக்கு போடுமா இல்ல இப்படியே சுடுகாட்டுக்கு போடுமா, இது நீ முடிவு பண்ணிக்க. ஜானகி, நீ கொஞ்ச நேரம் உள்ள இருப்பா. உள்ள கூப்பிடுறாங்க. சம்பத், என்ன ப்ராப்ளம்? வாங்க. ஓகே சார், நான் போயிட்டு அப்புறமா வரேன். ஏன் சம்பத்? ஹலோ, இப்போ உங்களுக்கு என்ன தேவை? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பணம் தானே. ஜானகியோட கல்யாணத்தும் போது உங்களுக்கு நான் 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தேன். யாருக்காக கொடுத்தேன்? ஜானகிக்கா தானே. தயவு செய்து சொல்லி காட்டுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இனிமே உங்களுக்கு பணம் தேவைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் தரேன். இல்ல சார், இந்த மாதிரி அடிக்கடி உங்ககிட்ட கேட்கறதுக்கு என்ன? நீங்க ஜானகி கிட்ட பணம் கேட்டா அங்க வரப்போறது யார் பணம்? என் பணம் தானே. அதுக்கு நீங்க டைரக்டா என்கிட்டயே கேட்கலாமே. இத பாருங்க சார், பணம் ஒரு பெரிய விஷயமா? சார், உங்களை பொறுத்த வரைக்கும் பணம் பெரிய விஷயம் இல்ல சார். ஆனா எனக்கு சார், இப்ப கூட ஹாஸ்பிட்டலுக்கு 20,000 ரூபாய் பணம் கட்டல டாக்டர் வந்து கேட்டுட்டு போறார் சார். அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க சார் போவேன்? உங்களுக்கு இப்ப பணம் வேணும், அவ்வளவுதானே? ஆமா சார். இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு. பேலன்ஸ் பணத்தை நாளைக்கு மார்னிங் செட்டில் பண்ணதா சொல்லுங்க. இத பாருங்க, இந்த பணம் கூட நான் ஜானகிக்காக கொடுக்கற பணம். ஜானகி மேல நான் வச்சிருக்கிற அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் கொடுக்கற பணம். தயவு செய்து ஜானகி துன்புறுத்தாதீங்க. அதை என்னால் தாங்கிக்க முடியாது. இப்படி ஒரு இளிச்சவன் இருக்கிற வரைக்கும் ஜானகி பேரை சொல்லியே இந்த ஆள் கிட்ட இருந்து பணத்தை கறந்துட வேண்டியதான்.
என்னண்ணா படிச்சிட்டு இருக்கியா? ஹாய்டா கண்ணா. என்னடா? ஒரே போர் அடிச்சுது. சரி. ஆபீஸும் லீவு. அதான் எங்கயாவது வெளியே போலான்னு. வெரி குட். எங்க போலாம் சொல்லு. தட்ஸ் யுவர் சாய்ஸ். நீ போலான்னு சொன்னா உன்னை நிலா கூட நான் கூட்டு போவேன். போகணும்னு முடிவு பண்ணல. எங்க போலாங்கற நீயே முடிவு பண்ணு. கிஷ்கிந்தா. ஓகே. ஹலோ மிஸ்டர் மோகன் ராவ். சொல்லுங்க சார். இன்னைக்கு என்னோட அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிருங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சார் இந்த பெங்களூர் பார்ட்டி. அதுவா? அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே சார். எல்லாத்தையும் கேன்சல். ஓகே சார். ஓகே. பை சார். பை. என்னண்ணா அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்ட? நீ இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கேன்னு நினைச்சா நான் கூப்பிட்டேன். பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம். நீ போ. கண்ணா, இந்த உலகத்துல உன்னை விட முக்கியமான விஷயம் எனக்கு இல்லை. உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம். நீ ரெடியா? ரெடி. ஓகே. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிரெடிட் கார்டு எடுத்துட்டு உடனே வந்துடுறேன். ஓகே. அம்மா நான் கிளம்புறேம்மா. கிளம்புறீங்களா? என்னம்மா கிளம்புறேன்னு சொல்றீங்க? நானும் அண்ணனும் வெளியே போறோம். இங்க இருந்து வீட்டை பாத்துக்கோங்க. என் பேத்தி வயசுக்கு வந்துட்டாமா. இன்னைக்கு அவளுக்கு தலைக்கு தண்ணி ஊத்துறோம். பாட்டி நான் கூட இருந்தா நல்லா இருக்கும். இந்த நல்ல நாள்ல நான் பேத்தி கூட இல்லைனா நல்லா இருக்காதுமா. கிளம்புங்க. சரி வரேம்மா. ஸ்வேதா, வாடா. வா போலாம். சாரிண்ணா, நான் வரல. சும்மா விளையாடாத, வா போலாம். சீரியஸா தான் சொல்றேன். ஸ்வேதா, உனக்கு என்னாச்சு? முன்னெல்லாம் நீ இப்படி இல்லையே. புரியல. உனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு ஸ்வேதா. ஸ்வேதா, இந்த அண்ணங்களுக்கு உயிர், வாழ்க்கை எல்லாமே நீதான். உனக்கு ஒரு பிரச்சனைனா இந்த சக்தி தம்பாடால தாங்க முடியாது. சொல்லு, என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லைண்ணா. இல்ல, நீ பொய் சொல்ற. இல்ல, இந்த பாரு ஸ்வேதா, கண்ணுல தூசி பட்டுச்சுன்னா மத்தவங்க சொல்லித்தான் தெரியணும் அவசியம் இல்ல. பட்ட உடனே தெரிஞ்சிடும். நீ என் கண். சொல்லு, என்ன பிரச்சனை? சொல்லுடா. பொண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. ஒண்ணு இல்ல. இல்ல ஸ்வேதா, பிரச்சனை சிறுசா இருக்குன்னு சொன்னா அதை தீர்த்துடலாம். பெருசாயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமா. நீ படிச்ச பொண்ணு, உனக்கு புரியும் நினைக்கிறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சம்பத். உட்காருங்க. தேங்க்யூ. சொல்லுங்க. அது அப்பாவை பற்றி விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன். அதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோமே. அதுக்குள்ள டாக்டர் வந்து 2 நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏகப்பட்ட பணம் செலவாயிடுச்சு. ஏறக்குறைய ஒரு 10,000 ரூபா வரைக்கும் செலவு பண்ணிட்டேன் டாக்டர். இன்னும் எவ்வளோ டாக்டர் செலவாகும்? அப்பாவுக்கு பாடி ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் 40-45,000 ஆகலாம். ஓ, அவ்வளோ செலவாகுமா? ஏன் டாக்டர், நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா நியர்லி 60,000 வரைக்கும் ஆகும்ல டாக்டர்? இவ்வளோ செலவு பண்ணா எங்கள் அப்பாவை காப்பாற்றிடலாமா?
முழுசா காப்பாத்திட முடியும்னு சொல்ல முடியாது. நாளை வேணா கொஞ்சம் தள்ளி போடலாம். சம்பத், ஆ? என்ன யோசிக்கிறீங்க? இல்லை ஒன்றும் இல்லை. நானும் தெரிஞ்சவங்கிட்டலாம் பணம் கேட்டு பார்த்தேன். யாரும் பணம் இல்லைன்னு கையை விரிச்சிட்டாங்க. சரி, தங்கச்சிக்கிட்ட கேட்கலன்னா தன்மானம் திறக்குது. அது வேற இல்லாமல் அவளும் இப்போ வேலைக்கு போகிறதில்ல. சரி, கண்டிப்பாக பழைப்பாருன்னு தெரிஞ்சா ஏதாவது காரணத்தை சொல்லி ஆஃபீஸில் லோன் வாங்கலாம். ஆனால் என்ன சொல்றீங்க சம்பத்? உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது உங்க அப்பா. சரி டாக்டர், பயிரா இருந்து 10 காசுக்கு உபயோகப்படும்னா தண்ணி ஊற்றலாம். விழப்போற மரத்துக்கு ஏன் வீணை தண்ணி ஊற்றணும்? வேஸ்ட் தானே. டாக்டர், ஊறுகாய் பாட்டில் வீட்டில் இருக்கு. அது ஊசி போனா தூக்கி எரிஞ்சிடும்ல. அதுவாது தொட்டுக்கிறதுக்கு உதவுது. ஆனா எங்க அப்பா அதுவும் கிடையாது. அப்புறம் எதுக்கு? சம்பத், என்ன பேசுறீங்க? என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்றேன். எங்க அப்பாவை காப்பாத்த வேணாம்னு சொல்றேன். டாக்டர், இடிய போற சுவத்துக்கு சுண்ணாம்பு பூசறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. சாப்பாட்டுக்கே செலவு பண்ண யோசிக்கிறேன்னா சாக போறவருக்கு செலவு பண்ணுவேனா? நீங்க என்ன பண்றீங்க? டாக்டர், எங்க அப்பாவை கொன்னுடுங்க. புரியல? மெர்சி கில்லிங் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு 20,000 ரூபாய் தரதை விட உங்களுக்கு 10,000 தரேன். உங்களுக்கும் 10,000 லாபம், எனக்கும் 10,000 லாபம். ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தான். நீங்க நினைச்சா முடியும் டாக்டர். ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர். டாக்டர் என்ன விட்டுருங்க. ஐயோ என்ன விட்டுருங்க டாக்டர். என்ன கொன்னுடாதீங்க டாக்டர். ஐயோ வேண்டாம் டாக்டர் என்ன கொன்னுடாதீங்க. ஜானகி ப்ளீஸ் டாக்டர் என்ன கொன்னுடாதீங்க. வேண்டாம் கொன்னுடாதீங்க டாக்டர். மாதவா என்னாச்சு சார்? கனவு அது கண்டீங்களா? கனவில்லை மாதவா,
நிஜமாவே நடக்க போகுது. எதுக்காக மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நான் இருக்கேன், ஜானகி இருக்கா, சம்பத் இருக்காரு. ப்ளீஸ் கவலைப்படாதீங்க. எல்லாரும் இருப்பீங்க, ஆனா நான் இருக்க மாட்டேன். அன்னத்தூது சுமந்ததோ தமயந்தி மாங்கல்யம், சாபம் சுமந்து கனத்ததோ சகுந்தலை மாங்கல்யம், சிலம்பின் அதிர்வில் சிவந்ததோ கண்ணகி மாங்கல்யம், கானல் வரியில் மிதந்ததோ மாதவி மாங்கல்யம், நெஞ்சுக்கு நினைவே மாங்கல்யம், நீருக்கு அலையே மாங்கல்யம், அன்புக்கு சிறையே மாங்கல்யம், ஔவைக்கு தமிழே மாங்கல்யம், புதுவானந்தம் இது ஆரம்பம், அதன் அடையாளம் ஒரு மாங்கல்யம், மஞ்சள் ஊஞ்சலா நெஞ்சம் பந்தலா தங்கத்தூள்